நான் பஞ்சாபில் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு போர்டுலேருந்து ஒரு மினிஸ்டர் வரார். அந்த மினிஸ்டர் நிலை இல்லாத வந்து என்னை பார்க்க வர்றார். நான் 5:30 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்றேன். வரும்போது அவர் சொன்னார், சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? டெல்லியிலேருந்து வரேன். சரி, இதெல்லாம் நீ வந்து நிறைய பேசியிருக்க, எங்கள் போர்டில் இதை சொன்னாங்க, அப்பேற்பட்டவர் யார் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக தான் வந்தேன். பரவாயில்ல, நீ வந்து என்னை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், நான் உனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன், என்னை பற்றி நீ சொல்லுன்னாரு. அப்போ தான் இந்த மச்ச சாஸ்திரத்தை நான் கையில் எடுத்தேன். அவரோட முகத்தை பார்த்தேன். முகத்தில் இருக்கிற மச்சத்தை வைத்து உங்கள் வீட்டில் இருக்கிற உன் குழந்தை, 2வது குழந்தை இப்போ பிறந்திருக்குல்ல, அதுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கான்னு. உடனே ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து வீட்டில் கூப்பிட்டு கேட்டார். பாப்பாவோட ஃபோட்டோ அனுப்புனார் அவர். அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அந்த ஃபோட்டோ வரத்துக்குள்ளே சொன்னேன், கிருஷ்ணர் மாதிரி அது படுத்திருக்கும் போது பாருங்கன்னா அதோட தொடையில் ஒரு அகலமான ஒரு மச்சம் இருக்கும் பாருங்கள் புட்டத்தில்னு சொல்லிட்டேன். அந்த குழந்தை அப்படி ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் அப்படி இருந்தது. இப்போ அதோடைய அங்கத்தில் இருப்பதை இவருடைய ஜாதகத்தை கொண்டு வைத்து சொல்லும் பொழுது அவர் என்னன்னாக்கா, அந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு நான் உனக்கு என்ன செய்யணுன்னாரு. வந்த வேலை முடிஞ்சிச்சா, ரொம்ப நன்றி, நீங்கள் இப்போ வந்ததே எந்த அளவுக்கு வேட்டு வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் உயர்ந்த இடத்துல தொடர்பு இருக்குன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் தான் போய் சொல்லியிருப்பான்னு சொல்லுவாங்களோ, சொல்ல மாட்டாங்க. ஆகினால ரொம்ப வந்த வரையும் நன்றி, சிஎம் கிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு இவனுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்கன்னு.